தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் என்னன்னாங்கன்னா, இன்னைக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது. இல்ல நான் அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு 12 முறை நடத்தி இருக்கின்றார்கள். புதுவையில 13வது முறை நடக்குது. கடைசியாக புதுவையில 2002 நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 2002, 2005 தமிழ்நாட்டுல 2 வருஷம் நடந்துச்சு. பாதி நடந்துச்சு. விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க. எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க. வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லைன்னா, ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சுதான பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னா, 95 தேர்தல் ராகுல் காந்தி தோற்றிருக்காங்க. 95 தேர்தல் கடைசி 95 தேர்தல் தோற்றிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள பொறுப்பெடுத்த பிறகு 95வது தேர்தல் தோல்விதான் பீகார். ஏன்னா எதிர்க்கிறாங்க, ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்க. அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன், நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்கேன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க, என்ன தவறுன்னு சொல்லட்டும். வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும், அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும், அங்க போய் பார்த்துட்டு வரட்டும். எதுவுமே நடந்திருக்காது. வெறும் எதிர்ப்பு என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமை தான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்கும்னா, அது 2026 தேர்தல பார்க்க போறீங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினாருன்னா 3.55% ஓட்டு. 243 தொகுதியில 238 தொகுதியில் நின்றார். 238 மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், நடுநிலைமையா, அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்புறேன். மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம், ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க, நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. புது கட்சி, அதுக்குதான் உதாரணமா சொல்றேன். 3.55% வாக்கு. அவரே தேர்தலில் நிக்கல. அதனால எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும். நான் கட்சி ஆரம்பிச்சுட்டங்கிறதுக்காக எதிர்த்து அது சரியா இருக்குமா? ஆரோக்கியமா சொல்லுங்க. தவறு செஞ்சா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். தவறே செய்யாதப்ப ஏன் தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க?